الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியர்கள் தபா தாபியர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, பசுமரத்தாணி போல என்று உவமைகள் சொல்லப்படுவது உண்டு. எந்த ஒரு காரியமும் இளமையாக இளம் செடியிலே ஒரு ஆணியை அடித்து விடுகின்ற பொழுது மிக இலகுவாக அந்த ஆணி அந்த மரத்திற்குள்ளே சென்று விடும். அது மட்டுமல்லாது அந்த மரமாக அது விரிந்து நிற்கின்ற பொழுது அந்த ஆணியை அந்த மரத்திலிருந்து கலட்டுவதும் சிரமமாகிவிடும். அதற்காகத்தான் பசுமரத்தாணி போல என்று உவமைகள் சொல்லப்படுவது உண்டு. அதே போன்று தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, 5 விளையாதது 50 விளையாது, பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை விதைப்பது போன்ற சொற்றொடர்கள் எல்லாம் பழமொழிகள் எல்லாம் சிறு வயதிலே அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே எது பதிவு செய்யப்படுகிறதோ அது அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக ஆகிவிட்டதற்கு பிறகும் அவர்களிடத்திலே அது மாறாமல் அப்படியே நிலைத்து நிற்கும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அறிவியலும் அதை உறுதிப்படுத்துகிறது. நியூரோபிளாஸ்டி என்று சொல்லுவார்கள். பொதுவாக குழந்தைகளுடைய மூளை என்பது சாஃப்ட் கிளே, மிருதுவான களிமண்ணை போல அது இருக்கும். அல்லது ஸ்பாஞ்ச் எப்படி மிருதுவாக இருக்கிறதோ அதே போன்று அந்த சிறு பிள்ளைகளுடைய மூளைகள் மிக மிருதுவானதாக இருக்கும். அந்த மூளைக்குள்ளே எதை செலுத்தினாலும் அது அவைகளை எடுத்துக்கொண்டு அவைகளை அது உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அவைகளே நாளடைவிலே அவர்களுக்குண்டான பாதைகளாக அவைகளை அந்த மூளையுடைய நியூரான்கள் மாற்றிக்கொள்ளும் என்பதாக அறிவியலிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எபிஜெனடிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொன்றும் சொல்லுகிறார்கள். பொதுவாக மனிதர்கள் அவர்களுடைய ஜீன் எதை கடத்தி இருக்கின்றதோ அதைத்தான் அவர்களுடைய குணமாக அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் சில சமயங்களிலே என்விரான்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய சுற்றுச்சூழல், ஹேபிட் என்று சொல்லப்படக்கூடிய பழக்க வழக்கம், தாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய எண்ணங்கள், சுற்றுச்சூழலும் அவருடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய எண்ணங்களும் மாறுகின்ற பொழுது அவர்களுடைய ஜீன்களும் மாறிவிடுகின்றது என்பதாக எபிஜெனடிக்ஸ் என்கின்ற அந்த முறையிலே அவர்களுடைய பழக்க வழக்கங்களின் மூலமாக அவர்களுடைய சில விஷயங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும்
என்பதாக கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக பிள்ளைகளுடைய மூளைகளிலே பல வகையான நியூரான்கள், செல்கள், நரம்பு செல்கள் இருக்கின்றன. அதில் சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக மிரர் நியூரான் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணாடி அந்த செல்கள், நரம்பு செல்கள் தான் அதிகமான விழிப்பு நிலையிலே இருக்கின்றன. அதனால்தான் குழந்தைகள் பெரும்பாலும் கேட்டு ஒரு காரியத்தை செய்வதை விட பார்த்து பல காரியங்களை செய்வார்கள். தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய் என்ன செய்கிறார்களோ அவைகளை அப்படியே பார்த்து செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதற்கு அந்த மிரர் நியூரான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய மூளைகளில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி நரம்புகள், நரம்பு செல்கள் தான் காரணமாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக சுருக்கமாக அறிவியலும் இதைத்தான் உணர்த்துகிறது. சிறு குழந்தைகளிடத்தில் எது ஆழமாக பதிய வைக்கப்படுகிறதோ, அது நல்லவைகளாக இருந்தாலும் தீயவைகளாக இருந்தாலும், அதுதான் அவர்களுடைய பழக்க வழக்கமாக, அவர்களுடைய நடைமுறையாக, அவருடைய குணநலனாக அவர்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பிறகும் ஆகிவிடுகிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் குல்லு மௌலூதின், ஒவ்வொரு குழந்தையும் யூலது அலல் ஃபித்ரத்தி, அது இஸ்லாமிய இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கிறது. எல்லா குழந்தைகளும், உலகிலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அவைகள் இயற்கை மார்க்கத்திலேயே, இஸ்லாத்திலேயே பிறக்கின்றது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி, அந்த குழந்தைகளை யஹூதிகளாக்கவோ வயுனஸ்ஸிரானிஹி, அவர்களை கிறிஸ்துவர்களாக்கவோ வயுமஜ்ஜிசானிஹி, அவர்களை நெருப்பு வணங்கிகளாகவோ ஆக்கிவிடுகிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குழந்தை இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. அதனுடைய சுற்றுச்சூழல், அதனுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய எண்ணங்கள் அவருடைய பெற்றோர்களின் மூலமாக புகுத்தப்பட்டு அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ மாறிவிடுகிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸின் மூலமாகவும் அறிவியலின் மூலமாகவும் புரியப்படுவது என்னவென்றால், குழந்தைகளுடைய மனதிலே ஆழமாக எது பதிய வைக்கப்படுகிறதோ, எது புரிய வைக்கப்படுகிறதோ, அதுதான் அவர்களுடைய வாழ்வின் வளத்திற்கும் வெற்றிக்கும் காரணமாக இருக்கும், தோல்விக்கும் காரணமாக இருக்கும். நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், குர்ஆனுடைய செய்திகள், குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்படுமேயானால் அந்த குழந்தைகளுடைய வெற்றிக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வெற்றிக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரும் மதுஹபினுடைய பெரும் இமாம். பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அவருடைய மதுஹபை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சிறு வயதிலேயே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார்கள். அவர்களுடைய தாயார் அவர்களை மிக அழகான முறையிலே வளர்த்தெடுத்தார்கள், வார்த்தெடுத்தார்கள். காரணம், அவருடைய 7 வயதிலேயே அவர்கள் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய 7 வயதிலேயே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 வயதிலே முழு குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். அவருடைய 10 வயதிலே முஅத்தா இமாம் மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிதாப் முழுவதையும், அதனுடைய பிரிண்டிங்கை பொறுத்து எண்ணிக்கைகள் மாறுபடுகிறது, ஆனால் ஏறத்தாழ 1720 ஹதீஸுகள் சாதாரணமாக நாம் பார்க்கின்ற முஅத்தா இமாம் மாலிக்குடைய கிதாபுடைய ஹதீஸுடைய எண்ணிக்கை. தன்னுடைய 10வது வயதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1700 ஹதீஸுகளை மனனம் செய்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய தாயார் எந்த அளவுக்கு அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் ஊட்டி அந்த பிஞ்சு மனதிலே பதிய வைத்திருப்பார்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனுடைய வெற்றியாகத்தான் மிக பெரும் இமாமாக மிக பெரும் மதுஹபை தோற்றுவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி வைத்தான். இணையத்திற்குரியவர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 கலீஃபாக்களில் ஒருவர்,
4 கலீஃபாக்கள், அதற்கடுத்து மிகச்சிறந்த கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு மிகச்சிறந்த இமாமாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். மிகச்சிறந்த ஆட்சியாளராக இருந்தார்கள். 2ஆம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நீதமான ஆட்சியை நடத்தியவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சிறுவயதாக இருந்த பொழுது ஒரு சமயம் அழுது கொண்டிருந்தார்கள். அவருடைய தாயார், எதற்காக அழுகிறாய், எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தால் நாம் அதனிடத்தில் எதற்காக அழுகிறாய் என்று கேட்டால் அது சொல்லக்கூடிய காரணங்கள் மிக சாதாரணமானதாக இருக்கும். எனக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுப்பீர்கள் என்று சொன்னீர்கள், எனக்கு வாங்கி கொடுக்கவில்லை என்பதற்காக அழுகிறேன் என்பார்கள். என்னை எங்காவது அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தீர்கள், அங்கு அழைத்து செல்லவில்லை என்பதற்காக அழுகிறேன் என்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை இருக்கிறது, நான் மரணத்தை நினைத்து அழுகிறேன் என்றார்கள். சிறு வயதிலே, மிகச் சிறு வயதிலே. ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை, நான் மரணத்தை நினைத்து அழுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சிறு வயதிலேயே மரணத்தின் மீது உண்டான பயமும் மறுமையின் மீது உண்டான பயமும் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்றால், அவருடைய தாயார் அந்த மரணத்தின் பயத்தையும் மறுமையின் பயத்தையும் ஊட்டி வளர்த்ததுதான் காரணமாக இருக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு வாகனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா குலாம், சிறுவனே என்று அழைக்கிறார்கள். யா குலாம், சிறுவனே. குலாம்ங்கிற வார்த்தை சிறு வயதுடையவர்களுக்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்பொழுது சிறு வயதாக இருந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன். முதலாவது யஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, அல்லாஹ்வை நீ பேணி பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் எதையெல்லாம் உனக்கு கடமையாக ஆக்கி இருக்கிறானோ அவைகளை நீ பேணி பாதுகாத்துக்கொள். யஹ்ஃபலுக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை பேணி பாதுகாப்பான், அல்லாஹ் உனக்கு பாதுகாவலனாக இருப்பான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வைதா சஅல்த, நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கேள். வைதஸ்தஅன்த, நீ உதவி தேடுவதாக இருந்தால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி கேள். இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு தீங்கு விளைவிக்க நாடினாலும் லம் யன்ஃபஊக பிஷை, ஒரு துளி அளவு கூட உனக்கு தீங்கிழைக்க முடியாது, அல்லாஹ் அதை விதியிலே எழுதியிருந்தாலே தவிர. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு நல்லது செய்ய நாடினாலும் ஒரு துளி அளவு கூட உனக்கு நல்லது செய்ய முடியாது, அல்லாஹு தஆலா அதை விழுதியிலே எழுதி இருந்தாலே தவிர. பேனா உயர்ந்து விட்டது, மை காய்ந்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயத்தை, அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையை, கலாகதரின் மீது உண்டான நம்பிக்கையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே அவருடைய உள்ளத்திலே புகுத்துகிறார்கள், உள்ளத்திலே பதிய வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய விளைவாகத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய பெரும் ஆலிமாக, இந்த உம்மத்துடைய மிகச்சிறந்த ஆலிம்களில் ஒருவராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே உள்ளத்திலே எதுவெல்லாம் பதியப்படுகிறதோ அதுவெல்லாம் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு மிக பெரும் வெற்றிக்கான காரணமாக அவைகள் அமைகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு வயதிலாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாயார் அவர்களை, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சுபுஹ் நேரத்திற்கு முன்னாலேயே எழுப்பிவிட்டு அவர்களுக்கு சுடுதண்ணீர் எடுத்து வைத்து அவர்களை ஒளி செய்ய வைத்து பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று சுபுகு தொழுகின்ற வரை பள்ளிவாசலுக்கு வெளியவே காத்திருந்து சுபுகு தொழுகைக்கு பிறகு, தொழுது முடித்ததற்கு பிறகு அவர்களை அழைத்து கொண்டு வீடு திரும்புவார்கள் என அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள்.
என்னுடைய தந்தை சிறு வயதிலேயே நான் இழந்து விட்டேன், என்னுடைய தாயார் தான் என்னை வளர்த்தார்கள், அப்படி வளர்க்கின்ற பொழுது இந்த காரியம் முழுவதையும் செய்வார்கள் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, மிக பெரும் இமாமாக முஸ்னத் அஹ்மத் என்ற மிக பெரும் ஹதீஸ் கிதாபை கிரந்தத்தை உருவாக்கிய தொகுத்த இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், அம்பலி மதுஹபினுடைய தோற்றுவிப்பாளராக மிக பல லட்சக்கணக்கான பின்பற்றுபவர்கள் பின்பற்றக்கூடிய இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிறுவயது அவருடைய தாயாரின் மூலமாக ஈமானும் தொழுகையும் ஊட்டப்பட்டிருந்தது. முஹம்மது அல் ஃபாத்திஹ் குஸ்துன்துன்யா என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய கான்ஸ்டாண்டினோபிள் அதை வெற்றி கொண்டவர். அவருடைய 21 வயதிலே வெற்றி கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சிறு வயதாக இருந்த பொழுது என்னுடைய தாயார் என்னை அதிகாலையிலே எழுப்பி கடற்கரைக்கு அழைத்து சென்று குஸ்துன்துன்யா என்று சொல்லப்படக்கூடிய கான்ஸ்டாண்டினோபிளை காண்பித்து, அவனுடைய கோட்டை கதவுகளை காண்பித்து என்னுடைய தாயார் இடத்திலே சொல்லுவார்கள், இதோ இந்த கான்ஸ்டாண்டினோபிளை நிச்சயம் ஒரு தளபதி, ஒரு சிறந்த தளபதி வெற்றி கொள்வார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். லா துஃப்தஹன்னல் குஸ்துன்துன்யா, நிச்சயமாக குஸ்துன்துன்யா வெற்றி கொள்ளப்படும். இந்த குஸ்துன்துன்யாவை வெற்றி கொள்பவர் மிகச்சிறந்த தளபதியாக இருப்பார். வல நிஅமல் அமீரு அமீருஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதை வெற்றி கொள்ளக்கூடிய தளபதி மிகச்சிறந்த தளபதியாக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தளபதியாக நீதான் இருக்க வேண்டும், நீதான் இருக்க வேண்டும் என்று சிறு வயது முதலேயே அவர்களுக்கு அந்த வீரத்தை, அந்த வெற்றியை, அந்த லட்சியத்தை அவர்களுக்கு ஊட்டிக்கொண்டே வளர்த்தார்கள். இமாம் அல் ஃபாத்திஹ் முஹம்மது அல் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது அல் ஃபாத்திஹ் தன்னுடைய 21வது வயதிலே குஸ்துன்துன்யாவை வெற்றி கொள்வதற்கு மிக பெரும் வீரர்கள்லாம் முயற்சி செய்தார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு, அவர்தான் சிறந்த தளபதி என்று நபிகளார் சொல்லி இருப்பதின் காரணமாக அத்துணை பேர்களும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா முஹம்மது அல் ஃபாத்திஹுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். 21வது வயதிலே குஸ்துன்துன்யாவை, கான்ஸ்டாண்டினோபிளை முஹம்மது அல் ஃபாத்திஹ் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் என்ன? அவருடைய சிறு வயதிலேயே அவருடைய உள்ளத்திலே ஊட்டப்பட்ட அவருடைய தாயாருடைய லட்சியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே தந்தையை இழந்தவர்கள். அவருடைய தாயார் நூல் நோர்த்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர்களுடைய கல்வியை கற்க வைத்தார்கள். ஒரு சமயம் சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, நீ கல்வி கற்பதற்காக செல்கிறாய், ரபி அவர்களிடத்திலே சென்று நீ கல்வியை கற்றுக்கொள். ஆனால் கல்வி கற்பதற்கு முன்னால் அவர்களுடைய மரியாதையும் அவருடைய கண்ணியத்தையும் நீ கற்றுக்கொள். ஏனென்று சொன்னால், கல்வி என்பது கண்ணியத்தோடு இருப்பதற்கு பெயர்தான் கல்வி. கல்வி என்பது ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு பெயர்தான் கல்வி. எனவே நீ கல்வியை கற்பிப்பதற்கு முன்னால், கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களிடத்திலிருந்து மரியாதையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள் என்று அந்த தாயார் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் சொல்லிக் கொடுத்து ஆசிரியரிடத்திலே அனுப்பி வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக பெரும் இமாம்களாக இந்த உலகத்திற்கு கிடைத்த மிக பெரும் இமாம்களாக இருக்கக்கூடிய அத்தனை இமாம்களுடைய வாழ்வுகளுக்கு பின்னாலும் அவருடைய இளம் வயதிலே அவர்களுக்கு ஊட்டப்பட்ட கல்வியும், அவருடைய இளம் வயதிலே அவருடைய உள்ளத்திலே ஊட்டப்பட்ட ஈமானும், அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையும் பெரும் காரணமாக இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். இந்த உலகம் இருக்கிறது, இது அழிந்து போகக்கூடிய உலகம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் நிரந்தரமானது அல்ல. ஒன்று நாம் அதை விட்டு சென்று விடுவோம், அல்லது நம்மை விட்டு அது சென்று விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிரந்தரம் என்பது கிடையாது. நிரந்தரமான ஒன்று என்பது அது ஆகிரத்துடைய வாழ்க்கை மட்டும்தான்.
மௌத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கை தான், மறுமைதான் நிரந்தரமான ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அவைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்காகவே நாம் வந்தோம் என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆகிரத்திற்காக நாம் கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கத்தினுடைய கல்வி. மார்க்கத்தினுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸினுடைய கல்வி. நாம் கற்றுக்கொள்வது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, குர்ஆனை விளங்க வைப்பது, குர்ஆனை மனனம் செய்ய வைப்பது. இதுதான், இந்த விஷயங்கள் மட்டும்தான் மறுமைக்கு நமக்கு வந்து சேரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குழந்தைகளை, அந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த தாய்மார்களை உருவாக்குவது, நாம் மேலே சொன்ன இமாம்களுடைய தாய்மார்களை போன்று மிகச்சிறந்த தாய்மார்களாக, மிகச்சிறந்த கல்விமான்களுள்ள தாய்மார்களாக உருவாக்குவதுதான் நம்முடைய இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் இல்லையா, ஒரு மனிதன் இறந்து விடுவானேயானால் அவருடைய எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடும், மூன்றை தவிர. இந்த மூன்று மட்டும்தான் அவனுக்கு அவருடைய மௌத்திற்கு பிறகும் அவருடைய மறுமைக்கும் பயன் தரும். ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால், இறந்து விட்டால், உலகத்திற்கும் அவனுக்கும் உண்டான எல்லா தொடர்பும் துண்டிக்கப்பட்டும். மூன்று விஷயத்தை தவிர அந்த மூன்று விஷயங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான நன்மை தரக்கூடிய சதகா தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, ஒரு மதரசாவை கட்டுவது, பிறருக்கு பயன் தரக்கூடிய கிணறு தோண்டுவது, ஆறுகளை வெட்டுவது, போர் போட்டு கொடுப்பது, அது போன்ற நிரந்தரமான தர்மம் அவனுடைய மரணத்திற்கு பிறகும் உலகத்தோடு அவனுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இரண்டாவதாக சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் யன்தஃபிஉ பிஹி, எந்த இல்மின் மூலமாக பயன் தருமோ அந்த கல்வி. எந்த கல்வி நமக்கு பயன் தருமோ, நாம் ஒரு BA படிச்சிருக்கோம், MA படிச்சிருக்கோம், MPhil படிச்சிருக்கோம், இந்த உலகத்தினுடைய கல்விகள் அத்தனையுமே உலகத்தோடு முடிந்துவிடும். உலகத்தில் இருக்கிற போது எல்லா வகையான பயன்களையும் தரும், நிச்சயமாக தரும். அதுல இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. ஆனால் மௌத்துக்கு பிறகு இந்த கல்வி பயன் தருமா? தராது. குர்ஆனுடைய கல்வியும் ஹதீஸினுடைய கல்வியும் மார்க்கத்தினுடைய கல்வியும் நிச்சயமாக மரணத்திற்கு பிறகு பயன் தரும். நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள், இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது சொல்வார்கள், வலதுன், குழந்தை, அவருக்காக பெற்றோர்களுக்காக துஆ செய்கின்றதே அந்த குழந்தை. சாதாரணமாக எல்லோரும் குழந்தை பெறுகிறார்கள், எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களுக்காக துஆ செய்கிறதா என்பது கேள்விக்குறி. அப்படியான குழந்தைகளாக அவர்களை வார்த்தெடுத்திருக்கிறார்களா என்பதும் கேள்விக்குறி. அப்படியான குழந்தைகளை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து அவர்களை ஒரு கல்விமான்களாக, குர்ஆனை ஹதீஸை தேர்ச்சி பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் மூலமாக உலகத்தோடு தொடர்பு இருக்கும். ஆகிரத்திலும் அவர்களின் காரணமாக அவர்கள் சொர்க்கம் செல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இந்த விஷயத்தை சொல்லுவார்கள். யார் குர்ஆனை கற்று, தானும் கற்று, பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஓதுகிறாரோ, கியாமத்து நாளையிலே அவருடைய பெற்றோர்களுக்கு தாஜன், கிரீடம் அணிவிக்கப்படும். அதனுடைய ஒளி சூரியனுடைய ஒளியை போன்று இருக்கும். அவர்களுக்கு 2 ஆடைகள் அணிவிக்கப்படும். அந்த 2 ஆடைகள் உலகத்தாரால் மதிப்பு போடவே முடியாது, மதிப்பிடவே முடியாது. அவர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு ஏன் இதெல்லாம்? நாங்கள் இதற்குண்டான தகுதி உள்ளவர்களாக இல்லையே, இந்த கிரீடம் எதற்கு, இந்த ஆடைகள் எதற்கு? அல்லாஹு தஆலா சொல்லுவான், பி அஹ்தி வலதிக்குமுல் குர்ஆன், உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்கள், குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தீர்கள். அவர்களை மதரசாவுக்கு அனுப்பினீர்கள், அவர்களை குர்ஆனை மனனம் செய்ய அனுப்பினீர்கள், அதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள். இது ஒண்ணுதான் காரணம். பி அஹ்தி வலதிக்குமால் குர்ஆன், ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை எடுத்து கொடுத்தீர்கள். குர்ஆனை ஓதுவதற்காக, அதை மனனம் செய்வதற்காக நீங்கள் உருவாக்கினீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கையினுடைய நோக்கமே நாமும் கற்று நம்முடைய பிள்ளைகளையும் மார்க்க கல்வி உள்ளவர்களாக ஆக்குவதுதான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பைஹக்கியில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் சுவனத்திலே குர்ஆன் ஓதுவதை கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்திலே குர்ஆன் ஓதுவதை கேட்டேன். அப்ப இது யார் இது குர்ஆன் சுவனத்திலே ஓதி கொண்டிருக்கிறது என்று கேட்ட பொழுது நுஅமான் இப்னு ஹாரிஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதாலிக்கும், இப்படித்தான் நன்மை இருக்கும், இப்படித்தான் நன்மை இருக்கும். நுஅமான் இப்னு ஹாரிஸ் தன்னுடைய தாயாருக்கு அதிகம் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்திலே ஒருவர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார் என்றால் உலகத்திலே அவர் எவ்வளவு குர்ஆன் ஓதி இருப்பார், குர்ஆனோடு அவர் எவ்வளவு தொடர்பிலே இருந்திருப்பார். அதற்கு காரணமாக அவருடைய தாயார் இருக்கிறார் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, தாயாருடைய மதிப்பு என்ன? குர்ஆன் ஓதுவதற்காக தாயார் எவ்வளவு முயற்சி செய்திருப்பார், அதற்காக அவர் எவ்வளவு அவர்களுக்காக பணிவிடை செய்திருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளை நீங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் உடையவர்களாக, மார்க்க கல்வியுடையவர்களாக ஆக்குவதன் மூலமாக இந்த உலகத்துடைய வெற்றியும் நமக்கு சாத்தியமாகும், மறுமையுடைய வெற்றியும் நமக்கு சாத்தியமாகும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மஹல்லாவிலே மனாருல் மாரிஃபா என்கின்ற மதரசாவிலே அப்படிப்பட்ட அருமையான தாயார்களை உருவாக்கக்கூடிய, நல்ல கல்விமான்களாகிய ஆலிமாக்களாகிய தாயார்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசா இன்ஷா அல்லாஹ் இது 5வது வருடத்திலே காலெடுத்து வைக்கிறது. வரக்கூடிய திங்கள் கிழமையிலிருந்து அதனுடைய அட்மிஷன் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, தாய்மார்களும் சரி, அவர்களுக்கான தனித்தனி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவிமார்களை, உங்களுடைய தாயார்களை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மதரசாவிலே சேருங்கள். அற்புதமான நல்ல பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய, கியாமத்திலே நமக்காக எல்லா வகையான நலவுகளையும் கொண்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய, ஒரு தாய்மார்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசா, ஆலிமாக்களாக உருவாக்கக்கூடிய ஒரு மதரசா இன்ஷா அல்லாஹ் திங்கள் கிழமையிலிருந்து அட்மிஷன் நடைபெறுகிறது. கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய மதரசாவும் நம்முடைய பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதுவும் திங்கள் கிழமையிலிருந்து அட்மிஷன் நடைபெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 4வது படிக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் குர்ஆன் ஓதுவதற்காக நீங்கள் அனுப்பிவிட்டால் ஏறத்தாழ படித்துக் கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதால் 5 வருடங்களில் அவர்கள் ஹாஃபிஸ் ஆகி 9வது படிக்கின்ற பொழுதே ஹாஃபிஸ் ஆகி வெளியே வந்து விடுவார்கள். 10வது எக்ஸாம் எழுதுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். நீண்ட தள்ளி 8வது 7வது என்று சேர்க்கின்ற பொழுது அங்கு 10, 12 என்று பரீட்சைகளுக்காக செல்கின்ற பொழுது இதிலே கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுவதை இந்த ஓராண்டு காலங்களில் நாம் பார்த்தோம். எனவே உங்களுடைய பிள்ளைகளை 4வது படிக்கின்ற பிள்ளைகளை, 5வது படிக்கின்ற பிள்ளைகளை கொண்டு வந்து ஹாஃபிஸ் ஆக்குவதற்கு நீங்கள் விட்டு விடுவீர்களே ஆனால் நீங்க தனியா போய் எங்கேயும் போய் சிரமப்பட வேண்டியது இல்லை. இங்கேயே ஸ்கூலுக்கும் போயிட்டு மதரசாவிலையும் இருந்து குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பெரும் வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எங்காவது தான் இது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இந்த ஒரு சூழலை தயவு செய்து மிஸ் பண்ணி விடாமல் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் ஹாஃபிஸாக்களாகவும், நம்முடைய மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த தாய்மார்களாக ஆலிமாக்களாகவும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.